ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காயை வச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மொறுமொறுன்னு வர்றதுக்காக அரிசி மாவு கலந்து பண்ணுவோம். இந்த வாட்டி அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு தனியாக ஒரு மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துவீங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சிடணும். துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை காம்பை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எல்லாத்தையும் இப்படி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட இந்த அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். எல்லா பொடியும் சேர்த்துடலாம், அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பைண்டிங்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா கத்திரிக்காயிலையுமே நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விடணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறலாம். நல்லா அப்படியே மேரினேட் பண்ணி பண்ணும்போது மொறுமொறுன்னு சூப்பராக வருங்க. 1/2 hour கழித்து பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன். இரும்பு கல்லில் பண்ணும்போது தான் இது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பராக கல்லில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி பரப்பி விடலாம். இரும்பு கல்லில் இந்த கத்திரிக்காயை போட்டு அப்படியே வறுத்தெடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கல்லில் அப்படியே ஒரு கத்திரிக்காயாக சேர்த்துக்கலாம். இது மேலே இப்போது அப்படியே 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எல்லா இடத்துலையுமே எண்ணெய் நல்லா படுற மாதிரி சேர்த்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 பக்கம் நல்லா முருகலாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மூடி எடுத்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி விடலாம். இன்னொரு பக்கமும் நல்லா அப்படி முருகலாக வரட்டும். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. ரசம் சாதம் இல்லை தயிர் சாதம் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே சும்மா சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்கும். விதையில்லாத கத்திரிக்காயாக இருந்ததுன்னா நம்ம சொன்னால் தான் தெரியும் கத்திரிக்காயினே. மசாலாவை தடவி பண்ணுறதுனால டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.